2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பொதுத் தேர்தலுக்கான கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆசி தியாகராஜன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை முடித்து முக்கிய பெருநூர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடங்கி அதற்கான பணிகளை முன்னெடுத்து இன்று தேர்தல் பிரச்சார பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2021 சட்டமன்ற தேர்தலை போல 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 உதயசூரியன் சின்னம் போட்டியிடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாய்ப்பு 2021 அந்த வாய்ப்பை வழங்கிய போது நாங்கள் தவற விடாமல் 4 சட்டமன்ற தொகுதியிலும் எங்களுடைய கரூர் மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள். இந்த 5 ஆண்டுகளில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக இந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கரூர் மாவட்டத்திற்கு 5000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் வழங்கி செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் கரூர் மாநகராட்சியில் மட்டும் ஏறத்தாழ 1140 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வீடு வாரியாக ஒவ்வொரு வாக்காளரையும் நேரிலே சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு என்னுடைய ஆதரவை தாருங்கள், வாக்களிகள் என்ற வேண்டுகோளை நடைபெறக்கூடிய இந்த மகத்தான தேர்தல் திருவிழாவில் கரூர் சட்டமன்றத்தில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கழகத்தலைவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளரான ஆசி தியாகராஜன் அவர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லியிருக்கேன். சில பேர் சில கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்தவரை அரசு செய்த சாதனைகளை, முதலமைச்சர் வழங்கிய திட்டங்களை மக்களிடத்தில் சொல்லி நாங்கள் வாக்குகளை சேகரிக்கின்றோம். எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர்கள் 5 ஆண்டுகளும் பொறுப்பில் இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் செய்த சாதனைகளை சொல்வதற்கு ஒன்றும் ஏதாவது சாதனைகளை செஞ்சிருந்தாங்கன்னா அதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க. சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு அவரிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் தேர்தல் அறிக்கையை சொல்லி அவர்கள் வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளை விட எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை என்பது இந்த தேர்தலில் ஒரு சூப்பர் ஸ்டாராக அமைந்திருக்கின்றன. அடித்தட்டு மக்கள் வரை அந்த தேர்தல் அறிக்கை சென்றிருக்கின்றன. நிச்சயமாக முழு ஆதரவை எங்களுடைய கரூர் மாவட்ட மக்கள், கரூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார். நாளை நடைபெறுகின்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார பயணத்தில் ராயனூர் பகுதியில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கழக வேட்பாளருக்கு ஆதரவாக சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். நாளை நடைபெறுகின்ற கூட்டத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தில் பங்கெடுப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகளை நேற்று தலைமை என்ன சொல்கிறது, என்னுடைய தலைவர் என்ன கட்டளையிடுகிறாரோ அதை செயல்படுத்த வேண்டியதுதான் ஒரு தொண்டனாக என்னுடைய பணியாக நான் கருதுகிறேன். என் வாழ்நாளில் தலைவர் சொல்லுகின்ற பணிகளைத்தான் செய்கிறேன். எந்த இடத்திலும் போய் எனக்கு இது வேண்டும் என்று ஒருபோதும் நான் தலைவரிடத்தில் கேட்க மாட்டேன். தலைவரிடுகின்ற கட்டளையை நான் செயல்படுகிறேன். கரூரிலிருந்து ஆரம்பிச்சு போகும்போது அந்த கருத்துக்கள் வரல. இப்போ தோல்வி பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாதனை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாதவர்கள், மக்களிடத்தில் எடுபடாதவர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளன்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகிறோம். 4 தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி என்ற மகிழ்ச்சியான செய்தி நீங்கள் தான் வெளியிடப் போகின்றீர்கள். வெற்றி உறுதி செய்யப்பட்டது. நான் இப்பொழுதே அடித்து சொல்லி கரூர் தொகுதி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றி அங்கேயும் போய் நம்ம ஜெயிச்சோம். இந்த முறை நம்ம கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் எங்கள் தலைவர் எனக்கு கட்டளை ஏற்றிருக்கின்றார். அந்த தலைவருடைய கட்டளை ஏற்று நாங்கள் அங்கே களப்பணி இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை கரூர், கோவை இது கண்களை போல 2 மாவட்டம், கரூர்ல இருந்து கோயம்புத்தூருடைய அரசியல் பணிகளையும் அரசு பணிகளையும் முன்னெடுத்து செய்திருக்கின்றோம். அங்கே பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றோம். அதுபோல இப்பொழுது கோவையிலிருந்து கரூரையும் பார்த்துக் கொள்ள போகிறோம். 2 மாவட்டங்களும் இது கண்களை போல நிச்சயமாக ஒரு உடம்புல உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு செயல்படும். என்னை பொறுத்த வரைக்கும் கரூர், கோவையும் உடலும் உயிரும் போல. இதை விட எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் எது இருக்காது. என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியது கரூர். 31 வயசுல ஒரு இளைஞனா இந்த மண்ணில் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது இவன் நமக்கான பணிகளை செய்வான் என்று வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து அடையாளம் காட்டினார்கள். நான் போகாத தெருக்களில், கிராமங்களில் அத்தனை வீடுகளுக்கு என்னுடைய காலடி பட்டிருக்கு. ஆகையால 2 கடந்து முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கின்ற அந்த ஆசி தியாகராஜனுக்கு மகத்தான வெற்றி வாய்ப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது கரூராக இருந்தாலும் கோவையாக இருந்தாலும் 2 கண்களை கூட அரசுடைய திட்டங்களை கொண்டு என்ன தேவையோ அதை அரசு முதலமைச்சர் வழங்குவார்கள். கோவைக்கும் அந்த திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம்.